முதல்வர் கர்நாடகா வந்து இந்த காவிரி பிரச்சனையை வந்து பேசி தீர்க்கிறதுக்கு கர்நாடகா போகணுன்ட்டு இருந்தார். டிகே சிவகுமார் ஐயா அங்கே கர்நாடக முதல்வர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இங்கே ரொம்ப பதட்டமான சூழ்நிலை நிலவுது, அதனால் வந்து இப்போதைக்கு இப்போ இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க இந்த பத்திரிக்கையில் 2-3 சொம்பு இருக்கானுங்க, நிரஞ்சன் ஒரு 4-5 சொம்பு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானம், இது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லை, வெங்காயம் இல்லை மயிர் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப நியாயமாக இருக்கிற ப்ராக்டிக்கலான விஷயத்த சொல்கிறார். இங்கே பதட்டமாக இருக்குங்க, வந்தோம்னா ஏன் அக்ரிவேட் ஆகும், இன்னொரு நாள் இந்த மீட்டிங்கை பண்ணுவோம் அப்படிங்கிறது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா சுத்தமாக மழை இல்லைங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரியுங்க. இதில் கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். இது எல்லாத்துக்குமே இந்த காவிரி பிரச்சனை என்னன்னு தெரியும். இன்னொன்றுங்க, இவனுங்க திமுக அதிமுக 2 பேரும் வந்து இந்த காவிரிக்காண்டி நீலிக்கண்ணீர் ஒடிக்கிறானுங்கள்ல, இவனுங்க 2 பேர் தானுங்க. இவனுங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஒரே ஒரு நிமிஷம் காவிரி பற்றி பேசுறதுக்கு அருகதி இருக்குதுங்களாங்க. ஏண்டா 25 வருஷம் 35 வருஷமாக மணல் அள்ளி கொடுத்தீங்களாடா, அதெல்லாம் யார்ரா? அந்த கடலூரில் கரூரில் அங்கேருந்து லாரியே தண்ணி ஒழுக போச்சேடா. இப்போ அதை கேட்பீங்க, அதுக்கு இந்த வறட்சிக்கு என்னப்பா சம்மந்தம், என்னப்பா நீங்கள் அப்படின்ட்டு. ஆறு எப்படி வேலை செய்யும்? ஜெயலலிதா அம்மா வந்து சட்டசபையிலன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. 1 சென்டிமீட்டர் மணல் அது வந்து ஒரு ஆற்றுப்படுகையில் ஒரு ஆற்றுல வந்து உருவாகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 to 150 ஆண்டுகள் ஆகுமா 1 சென்டிமீட்டர் மணல் உருவாகிறதுக்கு. நீ கேரளாவில் போயிட்டு ஒரே ஒரு பக்கெட் மணல் எடு, முடிஞ்சா ஒரு பக்கெட் மணல்ரா, போய் இல்லீகலாக எடு, தூக்கி உள்ளே போட்டுருவான். அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் 95% நீ ஆறு கிட்டத்தட்ட 40 ஆறுகள் ஓடுதுன்னு நினைக்கிறாங்க, பெருசு சிறுசா தொட்டுப்பாரு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த தண்ணியை விட அதை உறிஞ்சி வைக்கிற மணலுடைய சக்தி என்னன்னு புரியும். ஏன்னா அதுதாங்க பூமியோட ஸ்பாஞ்சு. அதுதான் வறட்சி காலங்களில் அந்த மழையை அந்த நீரை இறுக்கி பிடிச்சி வச்சு, வறட்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட அந்த அளவு வந்து குளங்களிலும் இல்லை வந்து கிணறுகளிலும் அந்த நீர் மட்டம் ஈழ போகாமல் பார்த்துக்கிறது அந்த மணல். என்னடா பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் காவிரி பற்றி பேசுறதுக்கு என்னடா அருகதி இருக்குது? நான் கேட்குறேன், எல்லா தமிழ் பொலிட்டிஷியனுக்கும் கேட்குறேன் நான், காவிரி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதி இருக்குது? ஏதாவது யோசிச்சிங்களாடா? இது நாளைக்கு சந்ததிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் சௌரியத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டுமா வீடு கட்டினா மணலை வச்சு கர்நாடகாவுக்கு எத்தனை லாரி அனுப்பிச்சிங்கடா? எத்தனை லட்ச லாரி போயிருக்கும், கேரளாவுக்கு எத்தனை லட்ச லாரி போயிருக்கும். ஒரு பாயிண்ட்லிங்க இவனுங்க மணல் வந்து வேறு ஊருக்கு கடத்துறதுக்கு தூத்துக்குடியில் ஏற்றி வச்சுருந்தானுங்க. நம்ம சுத்தமான மணலை பிடிச்சாங்க ஒரு பாயிண்டில். அந்த பக்கம் கர்நாடகா காவிரியை வச்சு பாலிட்டிஷியஸ் பண்ணுறது தான் அந்த மெயினான பாலிட்டிஷியஸோட வேலையை தவிர, அந்த ஆறு வந்து தாய்ங்கிறீங்கள, அந்த தாயை சரியாக பார்க்கணுமா இல்லையா? அந்த காவிரி உருவாகிற தலைக்காவிரி அந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பெரிய இந்த மரங்களெல்லாம் வந்து வெட்டி கடத்துறது வந்து அவ்வளோ பெரிய மாஃபியா ஒன்று ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. அது ஒரு மாஃபியா, பெரிய மாஃபியா. அது பக்கத்து ஸ்டேட் மாஃபியா ஒன்று பயங்கரமாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது எந்த ஸ்டேட்னு நீங்களே கணிச்சிக்கங்க. அப்போது அந்த மாஃபியாவெல்லாம் அவங்க கட்டுப்படுத்தவே இல்லைங்க. அவனோட ஃபினான்ஷியல் லாபத்துக்கு இவனு எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்கிறேன் நான். இது வந்து காமனாக சொல்கிற மக்களே, கர்நாடகாவில் பார்த்துட்டு இருக்கிற மக்களும் சரி, தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிற மக்களும் சரி, இவனு 2 பேர்த்தையும் கேள்வி கேளுங்க. இந்த 30 வருஷமாக காவிரின்னு ஆடுறீங்களாடா சலங்கை கட்டிட்டு, காவிரி ஆற்றுக்கு என்னடா பண்ணீங்கன்னு கேளுங்க. அந்த ஆற்றை பாதுகாத்தீங்களாடா? ஒரு தலைக்காவேரியில் அந்த மரங்கள்லாம் வந்து சரியாக இருக்கணும்ல. இது வந்து கர்நாடக தமிழம் பிரச்சனையே கிடையாது, மக்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாதுங்க. மக்களுக்குள்ளலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. எந்த மக்களும் மனசார வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் தண்ணி தரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கேருந்து வந்து நாம் வந்து கர்நாடகாவுக்கு எதுவும் தரக்கூடாது, அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு இயற்கை பிரச்சனை. அது அவ்வளோ பெரிய ஒரு ஆறு, 25% ஆறு வந்து கர்நாடகாவில் நிற்குது, 75% நம்ம ஊரில் தான் ஓடுது. 200 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஊரில் தான் ஓடுது. 300 கிலோமீட்டரே தொற்றுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஓடி போய் கலக்குது, கடலில் வந்து கலக்குது. இப்போ 2 பேரும் தான். அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் தருது, எல்லாத்தையும் நல்லபடியாக பாதுகாத்துக்குது. காவிரி தாய் காவிரிங்களேங்கடா. ஈரோட்டத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயப்பட்டறையெல்லாம் கொண்டு போயிட்டு ஓப்பனாக நைட்டில் வந்து பல வருஷமாக 30 வருஷமாக கலந்துட்டு இருந்தானுங்களடா. அந்த தாயோட பாலை விஷமாக்கிட்டு இருந்தானுங்களடா. அந்த 30 வருஷமாக என்னடா பண்ணீங்க நீங்கள்? தாய்ங்கிறீங்க, நீங்கள் உட்காந்து காவிரிங்கிறீங்க. என்ன பண்ணீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு?
இன்னைக்கு வரைக்கும் வந்து பிடபிள்யூ கிட்ட இது வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க. காவிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நீலகலத்தில் ஓடுங்கிற டீட்டெயிலே கிடையாதுங்க. அந்த ஆறுடைய அளவியலே கிடையாதுங்க. மொத்தம் ப்ராப்பரான ஒரு சர்வே டேட்டாவே கிடையாதுங்க அவங்ககிட்ட. அப்போ அது எவன் எத்தனையும் மூடி எங்கெங்கே வீடு கட்டி என்னென்ன பண்ணியிருக்கான்னு எவனுக்கு தெரியுங்க. அவ்வளோதாங்க. இவங்க காவிரியை காக்கிற லட்சணம் இவ்வளோதான். இவங்க திமுகவும் அதிமுகவும் காவிரியை காத்த லட்சணம் இதுதான். இந்த 50 வருஷமாக காத்த லட்சணம் அதுதான். இவனுக்கு இன்றைக்கி உட்காந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு 2-3 மாதமே ஆனால் தாவேகாவை பார்த்துட்டு உட்காந்து அங்கே போகக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரு? போய் பேசுவோம், ஒரு டயலாக் இனிஷியேட் பண்ணுவோம், உட்காந்து பேசுகிறப்போ ஏதோ ஒரு முடிவு ஒன்று வரும். இன்னொன்றுங்க, இது 2 ஸ்டேட்டுமே உட்காந்து ஒரு பிரதர்ஹுட்டாக உட்காந்து இது வந்து ஒரு ஆறு, இது வந்து நம்ம ஒரு ஊர் கிணறு மாதிரி. அது எல்லாரும் சேர்ந்து தான் அந்த காவிரி. என்ன இப்போ இன்றைக்கி தண்ணி தரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஜஸ்ட் கர்நாடகா கிட்ட ஒரு ஹியூமன் பீயிங்காக கேட்குறேன். நீ தரல, நாளைக்கு வெள்ளம் வந்து நிற்குதுல்ல இந்த கேஆர்எஸ், இங்கே திறந்துவிட்டா தானே எல்லாம் வருது. வெள்ளம் வருது, வெள்ளத்தையும் நாங்களே வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? பைபாஸ் பண்ணி விட்டுருவீங்களா எல்லா குளங்களுக்கும்? நம்பி எல்லாம் முழுகிரும் இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் தமிழ்நாடு தேவை தானே இல்லையா? கரெக்டு தானே? ஸோ இதை வந்து என்னென்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு கர்நாடகான்னு பார்க்காதீங்க தலைவா. 2 விவசாயிகளுக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தமிழக விவசாயிகளுக்கும் சரி, கர்நாடக விவசாயிகளுக்கும் சரி, 2 பேரும் உட்காந்து பேசுங்க. நீங்கள் என்ன இந்தியா பாகிஸ்தானா இல்லை பரம்பரை எதிரிகளா? நீங்கள் இந்த உழவர் கண்காட்சி இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டதே இல்லையா? 2 பேர் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே இல்லையா? இங்கிருந்து நிறைய தமிழர்கள் கர்நாடகா போய் விவசாயம் பண்ணுறாங்க, இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய நாலேஜ் ஷேரிங் நடக்குது. உட்காந்து பேசுங்க. இது உங்கள் ஆறுங்க. இது வர்ற சந்ததிக்கு 2 பேரும் சேர்ந்து விட்டுட்டு போங்க. நான் ஒரு தமிழனா சொல்கிறேன், தலைக்காவேரியை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற மரங்களை வெட்டவே கூடாதுங்க. அத்தனை மரங்கள் வெட்டி அந்த தலைக்காவேரி, ஏன்னா அதுதான் ஆறு உருவாகும் இடம். அந்த மேகத்தை இழுத்து பிடிக்கிற இடம் அங்கே தான். அப்போ அத்தனை மரங்களை வெட்டினீங்கன்னா நீங்கள் ஆறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாகி தான் அது ஆறாக மாறுது. சின்ன சின்ன ஓடைகள் தான் ஆறாக மாறி நிற்குது. அப்போ அது ஓடைகள் உருவாகிறதுக்கு அந்த மரம் இருந்தால் தானே மேகத்தை இழுத்து உள்ளே கொண்டு வரும் தண்ணியா. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா மொட்டை மலையை வச்சுருந்தீங்கன்னா இந்த ஊட்டி இப்போ நீங்கள் பாதி மொட்டையாக நிற்குது. அப்போ அதுக்கு வந்து 2 கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு காமனாக உட்காந்து ஒரு காமன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணி தலைக்காவேரியிலேருந்து இங்கே கடலில் கலக்கிற வரைக்கும் அந்த தாயாக மதிங்கய்யா. நீங்கள் சும்மா வெறும் பேப்பர்லேயும் சட்டமன்றத்துலையும் கத்திட்டு இருக்காதீங்க. அந்த தாயை வந்து விஷம் கலக்காதீங்க. சிட்டியில் இருக்கிற பொல்யூட்டன்ஸும் உள்ளே கலக்காதீங்க. இங்கே வந்து டையிங் சாயத்தை கலக்காத. அதான் ஆறாப்பாரு பண்ணு. 2 ஸ்டேட் மக்கள் ஒன்று பாராட்டும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. இதில் ஒன்றும் சென்சிட்டிவாக ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சென்ஸு? தண்ணி எல்லாருக்குமான பொது பிரச்சனை. இது சேர்ந்து உட்காந்து பேசி தீர்ப்போம் என்ன ஆயிருதுங்கிற நான். அதனால் திமுகவும் அதிமுகவுக்கும் காவிரியை பற்றி பேச ஒரு துளி அருகதை கிடையாது. சட்ட போராட்டம் பண்ணால் அந்த போராட்டம் பண்ண ஏண்டா அவ்வளவு போராட்டம் பண்ணி தண்ணி வந்து வாங்கணுங்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருந்த நீங்கள் இங்கேருந்து மணல் திருடக்கூடாதுன்னு 2 பேரும் உறுதியாக இருந்தீங்களாடா? நான் கேட்குறேன், இத்தனை லட்சம் மணல் திருடுறீங்களாடா? அது வந்து ஒவ்வொரு லாரி மணல்லையும் எத்தனை தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கு, வேஸ்ட்டாக போயிருக்கு. எத்தனை வெயில் காலம் மழைக்காலம் இல்லாமல் அது தோண்டி எடுத்து வேறு வழி இல்லாமல் தானே இன்றைக்கி எம்சாண்டு மாதிரி இருக்கிறீங்க. அந்த ஆற்ற ஆறாக இருக்க விட்டிங்களாடா? அதில் எங்கடா மணல் தாண்டா அதோட ஜீவன். அந்த ஜீவனையே பிடிங்கி வீசிட்டிங்களாடா? எப்படா தண்ணி தேங்கும்? அது எப்படி தண்ணி இறுக்கி பிடிச்சி வைக்கும்? இல்லை அதுக்கான குளைகள் அந்த கிளை இது போயிட்டு கண்மாய் குளங்கள் இதெல்லாம் நிரம்புறக்கு அதுக்கான அந்த நெட்வொர்க் இருக்குல்ல. மொத்தமாக ஒரு சோழர் காலத்தில் ஒரு நெட்வொர்க் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, குளம் குட்டை அப்படின்னு கடைசி இது வரைக்கும் போய் ஒரு 10 வாட்டர் பாடிஸில் போய் நிரம்பும் மழை வர்றப்போ. அதுக்கான சிஸ்டத்தை வந்து ஏதாவது இந்த 50 வருஷத்தில் உட்காந்து காமராஜருக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக ரெஜினுவேட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கிறீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குறேன். என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? காவிரி உரிமை என்ன உரிமை? இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சட்ட போராட்டத்தை பற்றி பேசினா பரவாயில்ல. சட்ட போராட்டம் முக்கியம், வாமா நமக்கான உரிமையை வாங்கிட்டோம், ரைட். அதே சமயம் காவிரியும் காப்பாற்றணும் இல்லையா? அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.